கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவர் போதுமானவர், அவர் நம்பத்தக்கவர். அவர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைத்து நீங்கள் அவரை சார்ந்து இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காய் செய்கிற காரியம் அற்புதமாக அதிசயமாக இருக்கும். இன்றைக்கும் அற்புதத்தை பார்க்க ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. சங்கீதம் 37 அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய காரியத்தை தேவனே வாய்க்க பண்ணுவார். எப்பொழுதுனா நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, உங்களுடைய வழிகளிலெல்லாம் அவரிடத்துல ஒப்புவிக்கும் பொழுது, உங்களுடைய திட்டங்களை எல்லாம் தேவனுடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது, அவர் மேலே நீங்கள் விசுவாசமாக இருந்து அவர் செய்வார் என்று நீங்கள் நம்பும் பொழுது அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இதற்கு மாறாக நம்முடைய முயற்சியில், உங்களுடைய வழிகளை நீங்கள் வாய்க்க செய்யணும்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே 100% வெற்றியை நம்மளால் பார்க்க முடியாது. நம்முடைய முயற்சிக்கு தக்கதான பலனை தான் அங்கே பார்க்க முடியும். சில நேரங்களில் நம்முடைய முயற்சி, நம்முடைய எஃபர்ட்ஸ், நம்மளுக்கு இருக்கிற பலன் போதுமானதாக இல்லாமல் போய்விடும். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா, நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகளும் விரக்திகளும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி செய்து ஏதோ ஒரு காரியத்தை சக்ஸஸ் ஆக்கணும், வெற்றி ஆக்கணும்னு நினச்சி செய்வோம். ஆனால் முடிவில் அப்படி நடக்காத பொழுது விரக்தி நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஃப்ரஸ்ட்ரேஷன் வில் கவர் அஸ். இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் விசுவாசத்திற்கு திரும்ப வேண்டும் என்ற அறிகுறியை தருகிறதே விரக்தி தான். ஃப்ரஸ்ட்ரேஷன் இஸ் தி இண்டிகேஷன் டு கெட் பேக் டு ஃபெய்த். உங்களுடைய திட்டங்கள், வழிகளை எல்லாம் அவரிடத்துல ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க செய்கிறார். ஆனால் நம்முடைய பலத்தின் மேலே, முயற்சியின் மேலே, நம்மளுக்கு இருக்க அறிவின் மேலே, ஞானத்தின் மேலே நம்முடைய நம்பிக்கையை வச்சு நம்ம செயல்படும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் ஒருவர் தான் செய்யக்கூடிய காரியத்தை நான் செய்யறதுக்கு முயற்சி செய்தேன்ற ஒரு அர்த்தமாக இருக்கும். அப்படின்னா தேவனால் செய்ய முடிகிற காரியத்தை அவர் மட்டும்தான் செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து நம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் கொடுத்துடணும், ஒப்புவித்து விடணும். தேவனே காரியத்தை வாய்க்க செய்வார். ஒரு 3 சிம்பிள் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா: பிளான் எவ்ரிதிங், புட் யுவர் பிளான் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் பி இன் பீஸ். பிளான், புட், பீஸ். எல்லாவற்றையும் திட்டமிடுங்கள். திட்டத்தை எல்லாம் தேவனுடைய கரத்தில் கொடுத்து அவர் மேலே நம்பிக்கையாக இருங்கள். அவர் உங்களுடைய திட்டங்களையும் உங்கள் காரியத்தையும் வாய்க்க செய்வார். அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து விசுவாசமாக இருப்பதற்கு இன்றைக்கு நம்முடைய விரக்திகளும் நம்முடைய சோர்வுகளும் நம்மளுக்கு உதவி செய்கிறது. ஸோ இன்றைக்கும் ஒரு விசுவாசத்தினால் தேவன் காரியங்களை வாய்க்க செய்கிற நாள். இதில் மகிழ்ந்து சந்தோஷமாக இருங்க. தேவன் செய்கிற அற்புத காரியத்தை பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.